திருப்பரங்குன்றத்திற்கு ரயிலில் வந்த இந்து முன்னணியினரை கைது செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. பாலக்காடு திருச்செந்தூர் செல்லும் விரைவு ரயிலில் இந்து முன்னணியினர் திருப்பரங்குன்றம் வருகை தந்திருக்கின்றனர். இந்த சூழலில் இந்து முன்னணியினரை தடுத்து நிறுத்தி வாகனத்தில் ஏற்றிச் செல்ல முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். திருப்பரங்குன்றத்திற்கு ரயிலில் வந்த இந்து முன்னணியினரை கைது செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. பாலக்காடு திருச்செந்தூர் செல்லும் விரைவு ரயிலில் இந்து முன்னணியினர் திருப்பரங்குன்றம் வருகை தந்திருக்கின்றனர். இந்து முன்னணியினரை தடுத்து நிறுத்தி வாகனத்தில் ஏற்றிச் செல்ல முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள். நவீனா, தற்போது மதுரையில் பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. கிட்டத்தட்ட 140 தடை உத்தரவானது போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஆங்காங்கே பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பொது போக்குவரத்தான அரசு பேருந்து நிலையங்கள், அதே போல ரயில் நிலையங்கள் என பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் தீவிரமாக சோதனையானது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம், அதே போல மதுரை ரயில் நிலையம் என பல்வேறு இடங்கள்ல 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்து அமைப்பினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்திற்கு இன்று காலை 11:25 மணி அளவில் பாலக்காடிலிருந்து நெல்லை திருச்செந்தூர் செல்லக்கூடிய ரயிலில் பயணித்த வருகை தந்த நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பினரை காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் அவர்களை அழைத்து விசாரித்து வந்தனர். அவர்கள் இந்து அமைப்பினர் என தெரிந்ததும் அவர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க முற்பட்டார்கள். இதனால் காவல்துறையினருக்கும் அந்த இந்து அமைப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினர் வாகனங்கள் ஏற்ற முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பகுதி பரபரப்பான சூழலான நிலவி வருகிறது. இது இருப்பினும் மதுரையினுடைய திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்தில் தொடர்ச்சியாக போலீசார் குவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதியில் இருந்து தென் மாவட்டங்களிலிருந்து மதுரைக்கு வருகை தரக்கூடிய ரயில்களும், அதே போல திண்டுக்கல் பகுதியிலிருந்து மதுரை வருகை தரக்கூடிய மார்க்கமான அந்த பகுதியில் வருகை தரக்கூடிய ரயில்களிலும் தொடர்ச்சியாக சோதனையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக தடையை மீறி அந்த போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்து அமைப்பினர்களை தொடர்ச்சியாக கைது செய்யும் நடவடிக்கையானது நடந்து வருகிறது. இதனால் இந்த பகுதியை பதற்றமான சூழலாக நிலவி வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அருண்.